ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அனிமே கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மான்வாவோட 155 156 இந்த ரெண்டு எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துருங்க. அப்படியே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு தான் புதுசு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோட டீம் அந்த டிஎன்சோ பிளேஸ் சேர்ந்தவனுங்களை அட்டாக் பண்ணிருப்பானுங்க. அப்ப அவனுங்க அதை ஈஸியா தடுத்துருப்பானுங்க. அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோவையும் ஒரு ஷீல்டுல லாக் பண்ணிட்டு அந்த லின்லன் நம்ம ஃபெங்ஜியானையும் சியோசங்கையும் அட்டாக் பண்ண போயிருப்பான். அப்ப நம்ம ஹீரோவும் அந்த ஷீல்டு அசால்ட்டா உடைச்சிட்டு அந்த லின்லன் பின்னாடி வந்து டே என்ன தைரியம் தான் என்னோட டீம்மேட்ஸ் மேல கையொப்ப, இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டான் அப்படின்னு அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அப்புறம் அந்த லின்லனோட பிரதர் ஃபெங்ஜிங்கும், மாஸ்டர் நீங்க அந்த லியோசங்ஸோட வச்சிருக்கீங்க, நாங்க உங்க கூட சண்டை போட்டோம் அப்படின்னா அந்த லியோசங்ஸோட அவமதிக்கிற மாதிரி ஆயிரும், அதனால எங்களை அட்டாக் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோட காலிலேயே விழுந்திருப்பான். அப்ப அந்த லின்லனோ என்னது லியோசங்ஸோட அப்படின்னு ஷாக் ஆயிருப்பான். இதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த லின்லானும் முட்டி போட்டு, மாஸ்டர் எங்களை மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட அந்த டிவைன் வெப்பனான லியோசங்ஸோட இருக்குன்னு நாங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, உங்களை ஏதாவது அவமானப்படுத்திருந்தா எங்க ரெண்டு பேத்தையும் மன்னிச்சிருங்க அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம ஹீரோவா என்னது அவமானப்படுத்திருந்தா மன்னிச்சிருங்க கேக்குறீங்க, ஏன்டா இவ்வளவு நேரம் சண்டை போட்டு இப்ப மன்னிப்பு கேட்டா நான் மன்னிக்கணுமா? அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் இப்ப என்னடா பண்றீங்க? நான் அந்த டியான்சோ பிளேஸோட நம்பர் 1 எனிமி, எனக்கு மரியாதை செலுத்திட்டு இருக்கீங்க, என் கூட வந்து சண்டை போடுங்கடா அப்படிங்கிறான். அப்ப அந்த ஃபெங்ஜிங்கோ, யங் மாஸ்டர் நீங்க என்ன எங்களை நம்பலன்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு ஏதோ லோட்டஸ் மாதிரி ஒரு ஃப்ளவர் எடுக்கிறான். இது வந்து ஒரு டீமானிக் வெப்பன் இல்ல, இது நார்மலான ஒரு பியூரிஃபையிங் லோட்டஸ் தான். இது ஒருத்தரோட இன்ஜுரிஸை மட்டும் ஹீல் பண்ணாது, அவங்களோட கல்டிவேஷனையும் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம டீம் மெம்பர்ல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லோட்டஸ் அனுப்பிச்சு விட்டு, யங் மாஸ்டர் உங்க டீம்மேட்ஸை நாங்க காயப்படுத்திட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க, அவங்களோட இன்ஜுரிஸ் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியாயிரும், நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் பரவாயில்லண்டா ஏதோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா பண்றீங்க, ஆனா இந்த மாதிரி பண்ணா நான் உங்களை நம்பணுமா அப்படின்னு கேக்குறான். அப்ப அவனுங்க ரெண்டு பேரும், மாஸ்டர் நீங்க என்ன எங்களை நம்பலையா, நீங்க எங்களை நம்பணும் அப்படின்னா நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம ஹீரோவும் ரெண்டு பில்ல தூக்கி போட்டு, டே உங்களுக்கு விருப்பம் இருந்தா இதை ரெண்டையும் சாப்பிட்டு கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணிட்டு இருங்க, எனக்கு உங்க மேல நம்பிக்கை வந்தா இதுக்கான ஆன்டிடோட்டை கொடுக்குறேன் அப்படிங்கிறான். அப்ப அவனுங்க ரெண்டு பேரும், இது வந்து இம்மோர்டல் டீமன் ஹார்ட் ரிஃபைனிங் பில் தானே, இதை ஒரு வாட்டி நாங்க சாப்பிட்டோம் அப்படின்னா இதுக்கான ஆன்டிடோட் எடுக்கிற வரைக்கும் எங்களோட ஹார்ட்ல ரொம்பவே பெயின்ஃபுல்லா இருக்கும், அது கிட்டத்தட்ட எங்க ஹார்ட்டையே எரிக்கிற மாதிரி இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த பில்லை சாப்பிட்டானுங்க. அப்புறமேட்டுக்கு அவனுங்க ரெண்டு பேரும் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம ஹீரோவும், சரி ஓகே உங்களோட கோஆபரேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்ட்டு, டே இப்ப நம்ம கொஞ்சம் பேசணும், ஆனா இங்க இல்ல வேற ஒரு இடத்துல போய் பேசலாம் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு பார்த்தா அந்த டிராகன் யூனிவர்சிட்டியோட பேலஸ்ல தடபுடலா ஒரு விருந்து நடக்குது. அப்ப நம்ம ஹீரோவும் அந்த ஃபெங்ஜியான் கிட்ட, டே எனக்கு ஒரு டவுட், உங்க டியான்சோ பிளேஸை சுத்தி இருக்க நேஷனை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சீங்க, ஆனா இந்த டெசர்ட் எது கூட நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த ஃபெங்ஜிங்கும், எங்க டியான்சோ பிளேஸோட உண்மையான நோக்கம் என்னன்னா இந்த டெசர்ட்ல இருக்க ஃபார்பிடன் ஜோனை கண்ட்ரோல் பண்றது தான் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும், ஓ அப்படியா அப்படிங்கிறான். அப்ப அந்த ஃபெங்ஜிங்கும் நம்ம ஹீரோக்கு வந்து டீ ஊத்திட்டு, யங் மாஸ்டர் இந்த டெசர்ட்ல இருக்க ஃபார்பிடன் ஜோன்ல ஒரு ட்ரெஷர் இருக்கு, அதான் அந்த டியான்சோ பிளேஸை சேர்ந்தவனுங்க எடுக்க பாக்குறானுங்க, அது மட்டும் இல்லாம அந்த ட்ரெஷரை எடுத்துட்டு வரதுக்கு தான் என்னையும் என்னோட பிரதர் லின்லானையும் அனுப்பியிருக்கானுங்க அப்படிங்கிறானுங்க. அப்ப நம்ம ஹீரோவும், ஓ அந்த ட்ரெஷர் எடுக்கிறதுக்கு தான் வந்துக்கிறீங்களா, அதை நீங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டு அந்த டியான்சோ பிளேஸை ஏமாத்திட்டு போக போறீங்க, ஆனா என்கிட்ட அந்த லியோசங்ஸோட பார்த்ததும் இப்ப என் கூட சேர போறீங்களா அப்படிங்கிறான். அப்ப அவனும், ஆமா மாஸ்டர் நீங்க சொன்னது கரெக்ட் அப்படின்ட்டு, லார்டு குயிஃபங் நீங்க மட்டும் அந்த டெசர்ட்ல இருக்க ட்ரெஷரை எங்களுக்கு எடுக்க ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீனிக்ஸ் இம்மோர்டல் பிளேஸ்ல இருந்து நிறையவே ஹெல்ப் கிடைக்கும் அப்படிங்கிறான். இவனுங்க ரெண்டு பேரும் ஃபீனிக்ஸ் ட்ரைபர்ஸ் சேர்ந்தவனுங்க மாட்டேங்குது. அப்ப நம்ம ஹீரோவும், என்னது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு சிரிக்கிறான். அப்ப அந்த ஃபெங்ஜிங்கும், டே அதுதான் அந்த டீமன் ரேஸோட கோர், அது மட்டும் இல்லாம அந்த டீமன்ஸோட பாடிஸ்ல நிறையவே ட்ரெஷர் இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அவனோட பிரதர் லின்லானும், அங்க எவ்வளவு ட்ரெஷர் இருக்கு அப்படின்னு நம்மளால மெஷர் பண்ணவே முடியாது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், நீங்க என்னடா சொல்றீங்க அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, சரி ஓகே நாம ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்படலாம், அதுல கிடைக்கிறத ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஃபெங்ஜிங்கும் நம்ம ஹீரோவை பார்த்து, நீங்க இந்த டீலுக்கு ஒத்துட்டீங்க அப்படின்னா நாம இப்ப குயிங்மோ கிளானுக்கு போக வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நம்ம போலாம்டா அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு ஒரு 7 நாள் கழிச்சு அந்த குயிங்மோ கிளானோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டானுங்க. அப்ப அந்த ஃபெங்ஜிங்கும் நம்ம ஹீரோ கிட்ட, நாம அந்த டெசர்ட்ல இருக்க ட்ரெஷரை எடுக்கணும் அப்படின்னா நீங்களும் இந்த டியான்சோ பிளேஸ்ல ஒரு மெம்பரா சேரணும், அதுக்கு நீங்க இந்த காம்படிஷன்ல கலந்துகிட்டு வின் பண்ணி உங்களுக்கு டேலண்ட் இருந்தா மட்டும்தான் டியான்சோ பிளேஸ்ல எடுத்துப்பாங்க அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு எல்லாம் ஒரு அரினால சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இது வந்து அந்த டியான்சோ பிளேஸ்ல ஒரு மெம்பரா சேரத்துக்கான காம்படிஷன் தான். நம்ம ஹீரோவும் இந்த காம்படிஷன்ல கலந்துக்க தான் வந்துக்கிறான். அப்ப அந்த அரினாவுக்கு கீழே இருந்தவனுங்களாம், நீங்க எல்லாம் டியான்சோ பிளேஸ்ல கலந்துட்டு என்ன பண்ண போறீங்க, முதல்ல இங்க இருந்து போங்கடா அப்படின்னு கத்திட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம ஹீரோவும், இந்த காம்படிஷன்ல நான் கலந்துட்டு ஜெயிக்கணும் அவ்வளவுதானே அப்படிங்கிறான். அப்ப அந்த ஃபெங்ஜிக்கும், ஆமா அவ்வளவுதான், நீங்க மட்டும் இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா டியான்சோ பிளேஸ்ல
ஒரு மெம்பரா சேர்ந்துடலாம். அப்புறமேட்டுக்கு அந்த டெசர்ட்ல இருக்க ட்ரெஷர் எடுக்க நாம எல்லாம் சேர்ந்து ஒன்னா போலாம் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஃபென்சிங்கும் இந்த காம்படிஷன்ல எல்லாருமே லோ லெவல்ல இருந்தா சண்டை போட ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த லின்லானும் ஆனா குயிஃபங் மட்டும் எங்களோட ரெக்கமெண்டேஷனால டைரக்டா ஃபைனல்ல கலந்துக்கிறோம் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோவும் சண்டை போட போயிட்டான். அப்ப நம்ம ஹீரோக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவன், டேய் நீ ரெக்கமெண்டேஷனால ஃபைனலுக்கு வந்துட்ட, ஆனா உனக்கு ஆப்போனன்ட்டா நான் வந்துட்டேன், உன்னோட பேட் லக்க பாத்தியா, இன்னைக்கு உன்னை நான் தோக்கடிக்க போறேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் எந்த ஒரு பதட்டமும் இல்லாம, ஓ அப்படியா, சரி உன்னால முடிஞ்சதை பண்ணுடா அப்படிங்கிறான். இவனோட பேரு கு யூ. இவன் வந்து அந்த குயின் கு கிளானை சேர்ந்தவன். இவனை நம்ம கு அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். அப்ப அந்த குவும், டேய் எங்க கிளான்ல நான் தான் செகண்ட் ஜீனியஸ், நான் வாய்டு ஸ்டேஜோட லெவல் 2ல இருக்கேன், ஆனா நீ வெறும் கிராண்ட் மாஸ்டர் ஸ்டேஜ்ல தான் இருக்க, உனக்கும் எனக்கும் எவ்வளவு கேப் இருக்குன்னு தெரியுமா, வீணா என்கிட்ட அடி வாங்கி மாவு கட்டு போட்டுக்காத, நீயே இந்த போட்டியில இருந்து போயிடுற அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க ஆடியன்ஸும், மாஸ்டர் கு உடனே அவனை தோக்கடிங்க, டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு கத்திட்டு இருக்கானுங்க. அப்புறமேட்டுக்கு அந்த ஃபென்சிங் ஒருத்தன்ட்ட போய், தேங்க்யூ மாஸ்டர் எங்களோட கேண்டிடேட்டை ஃபைனலுக்கு அனுப்பினதுக்கு அப்படிங்கிறான். இவனும் இந்த காம்படிஷனை ஆர்கனைஸ் பண்ணவங்கள ஒருத்தன். இவன் வந்து டைன் யங் ஸ்டீவர்ட் பிளேஸை சேர்ந்த தேர்ட் ஐ. அப்ப அந்த தேர்ட் ஐயும் ஃபென்சிங்க பார்த்து, டேய் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே அந்த போட்டியான் செட் அழிக்க போனீங்க, அது கூட கிட்டத்தட்ட அழிஞ்சிருச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன், அது உண்மையா, அப்படி இல்லைன்னா சொல்லுங்க, நான் கூட அந்த போட்டியான் செட் அழிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம லின்லானோ, பரவாயில்ல லியோ சோசங் நாங்க போட்டியான் செட் அழிச்சிட்டோம் அப்படின்னு பொய்யான தகவல் கொடுத்தா, அது எல்லா இடத்துலயும் பரவிருச்சா அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஃபென்சிங்கும், மாஸ்டர் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்க எங்க ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அந்த போட்டியான் செட்டை அழிச்சிட்டோம் அப்படிங்கிறான். அப்புறம் அந்த தேர்டையும், நீங்க அந்த போட்டியான் செட்டை அழிச்சிருந்தா சரி, இப்ப அந்த காம்படிஷனுக்கு வரலாம், நீங்க உண்மையிலேயே அந்த கிராண்ட் மாஸ்டர் ஸ்டேஜ்ல இருக்கவனை ரெஃபர் பண்றீங்களா, ஆனா அவனோட ஆப்பனன்ட் வாய்டு ஸ்டேஜ்ல இருக்கான், அது மட்டும் இல்லாம நீங்க சூஸ் பண்ண அந்த பர்சன் ரொம்பவே திமிரு பிடிச்சு நடந்துக்கிறான், அவனுக்கு வாயும் கொஞ்சம் நீளு மாட்டேங்குது, இவனை வச்சா நீங்க ஜெயிக்க போறீங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஃபென்சிங்கும், மாஸ்டர் நீங்க அப்படியே நினைக்கிறீங்க, நீங்க நினைக்கிறது தப்பு அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல புரியும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும், டேய் இந்தாடா வாங்கிக்கடா அப்படின்னு அவனோட நெஞ்சிலேயே ஒரு அட்டாக்கு. அந்த குவும் என்னது இவ்வளவு ஸ்ட்ரென்த்தா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அங்கேயே மட்டையாயிட்டான். அப்ப அந்த தேர்டையும் ஷாக் ஆயிட்டு, இதுக்கு வாய்ப்பே இல்ல, இவன் எப்பறா இவனை தோக்கடிச்சான் அப்படின்னு வாய பொளக்குறான். நம்ம ஹீரோ விட்ட பஞ்சில அந்த கு அங்க இருக்க செவுத்தெல்லாம் உடைச்சிட்டு போய் விழுந்துக்கிறான். அப்புறமேட்டுக்கு அந்த ரெஃப்ரியும், இந்த குயிஃபங் ஒரே பஞ்சில அந்த குவை தோக்கடிச்சிட்டான், இந்த காம்படிஷனோட வின்னர் குயிஃபங் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க ஊர் மக்கள்லாம், இங்க என்னடா நடக்குது, நம்ம குயின் மோ கிளானோட ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான மெம்பர் தான் அந்த கு, அவனையே இவன் ஒரு பஞ்சில தோக்கடிச்சிட்டான் அப்படின்னு எல்லாம் வாய பொளக்குறானுங்க. அப்புறம் அந்த தேர்டையும், இப்ப இங்க என்னடா நடந்துச்சு, இவனால எப்படி அந்த குவை ஒரே பஞ்சில தோக்கடிக்க முடிஞ்சுச்சு, இவன் என்ன ஹியூமனா இல்ல வேற ஏதாவது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் அந்த ஃபென்சியானோ, என்கிட்ட ஒரு சூப்பரான பிளான் இருக்கு, அதை நான் உங்ககிட்ட இப்ப சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு ஏதோ ஒரு ஃபாரஸ்ட காட்டுறாங்க. இந்த டியான்சோ பிளேஸோட காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு வின் பண்ண எல்லாரும் இருக்காங்க. அப்ப அந்த தேர்டையும், டே நீங்க எல்லாரும் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்டோட வின்னர்ஸ், இப்ப செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு நீங்க எல்லாரும் கோஸ்ட் ஷார்க் ரிட்ஜ் அப்படிங்கிற இடத்துல இருந்து டீமன்ஸை கொண்டு அதோட ட்ரெஷரை கலெக்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க கொண்டுட்டு வர எல்லா ட்ரெஷருமே உங்களுக்கு பாயிண்ட்ஸா கன்வெர்ட் ஆகும். இதுல யார் அதிக பாயிண்ட் வச்சிருக்கீங்களோ அவங்க தான் அந்த காம்படிஷனோட ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிப்பீங்க. அந்த தேர்டையும், டே எல்லாம் கவனமா இருக்கணும், இந்த கோஸ்ட் ஷார்க் ரிட்ஜ் பிளேஸ்ல நிறைய வகையான டீமன்ஸ் இருக்கு, அது எல்லாமே ஆபத்தான டீமன்ஸ், நீங்க இந்த மேப்ல மார்க் பண்ணிருக்க இடத்துக்கு மட்டும்தான் போகணும், வேற எந்த இடத்துக்கும் போக கூடாது, நீங்க எல்லாம் உயிரோட வாங்கடா அப்படின்ட்டு இந்த செகண்ட் ரவுண்டோட செலக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்கவங்களும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு கிளம்பிட்டானுங்க. அப்புறம் நம்ம டைஃபங்கும், மாஸ்டர் தேர்ட் ஐ, இந்த கோஸ்ட் ஷார்க் ரிட்ஜ் பிளேஸ்ல நிறையவே செகண்ட் அவேக்கனான டீமன்ஸ் இருக்கும், அந்த டீமன்ஸால ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கூட யூஸ் பண்ண முடியும், இப்ப நம்ம இவங்களை அனுப்பியிருக்கோம் எந்த ஒரு பிரச்சனையும் வராதா அப்படிங்கிறான். அப்ப அந்த தேர்ட் ஐயும், ஃபென்சியான் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இவங்க யாருமே அதிகமான ஆபத்து இருக்க இடத்துக்கு போக மாட்டாங்க, ஏன்னா அந்த மேப்ல மார்க் பண்ணிருக்க பிளேஸ்ல எல்லாம் லோ லெவல் டீமன்ஸ் மட்டும் தான் இருக்கும், ஆனா அவனுங்க நான் சொன்னதை கேட்காம வேற இடத்துக்கு போனானுங்கன்னா நான் பொறுப்பாக முடியாது, அவங்க எல்லாம் உயிரோட வருவாங்கன்னு நம்புவோம் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் இந்த காம்படிஷன் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு, ஆனா நான் வெறும் 5 டீமன்ஸோட கோர் மட்டும் தான் எடுத்திருக்கேன், இப்ப அது இல்லாம இந்த முட்டா பசங்க வேற நான் ஃபாலோ பண்ணிட்டு வரானுங்க, அவனுங்க எல்லாரும் என்ன இந்த காம்படிஷன்ல இருந்து எலிமினேட் பண்ணலாம்னு பாக்குறானுங்க, ஆனா நான் விட மாட்டேன், முதல்ல இவனுங்க எல்லாத்தையும் இந்த காம்படிஷன்ல இருந்து எலிமினேட் பண்ணிட்டு போய் அப்புறமேட்டுக்கு அந்த டீமன்ஸோட கோர் எல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு, டேய் முட்டா பசங்களா என்ன எவ்வளவு நேரம் ஒளிஞ்சிட்டு இருப்பீங்க, உங்களை நான் எப்பவோ கண்டுபிடிச்சிட்டேன், சீக்கிரமா வெளியே வந்து சண்டை போடுங்களா அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு ஒரு 4 பேரு வாய்டு ஸ்டேஜோட லெவல் 1ல வரானுங்க. அதுல ஒருத்தனும், டேய் குழந்தை பையா உங்ககிட்ட கொஞ்சம் நல்ல ஸ்கில்லாம் இருக்க மாட்டேங்குது, ஆனா அதை வச்சு எங்களை தோக்கடிக்க முடியுமா, உன்னை நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம், உயிரோட விட்டுறோம், அதுக்கு நீ வச்சிருக்க அந்த டீமன்ஸோட கோர் எல்லாம் கொடுக்கணும், அப்படி மட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன இன்னைக்கு நீ கண்டிப்பா செத்தடா மவனே அப்படிங்கிறானுங்க. அப்ப நம்ம ஹீரோவும், டேய் பைத்தியக்காரனுங்களா, அந்த டீமன்ஸை கொல்ல தெரிஞ்ச எனக்கு உங்களை கொல்ல தெரியாதா, நீங்க தான் என்ன ரொம்பவே குறைச்சு மதிப்பிடுறீங்க, உங்க எல்லாத்துக்கும் அன்னைக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்காம விட மாட்டான் அப்படின்னு அந்த ஓவரா வாய் பேசிட்டு இருந்தாலும் அவன் பின்னாடி போய், டேய் என்னடா நீங்க ரொம்பவே சின்ன டீமன்ஸோட கோர் மட்டும் தான் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறான். அப்ப அவனும், டேய்
எதிரினா இவ்வளவு ஃபாஸ்டா நீ எப்ப அங்க வந்த அப்படின்னு ஷாக் ஆயிட்டு டே அவன் நமக்கு ரொம்பவே பிரச்சனையா வருவானாட்டங்குது அவங்கிட்ட யாரும் இருக்காதீங்க அவனை இப்ப அட்டாக் பண்ண போறான் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ பக்கத்துல இருந்தவங்களும் நம்ம ஹீரோ விட்டு தூரமா போயிட்டு இவனை அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகுங்கடா அப்படிங்கிறான். அப்ப பார்த்தா நிறையவே நீடில்ஸ் மாதிரியான வெப்பன் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் அசையாம நின்று எடுக்கிறான். பார்த்தா அங்க ஒரு பெரிய பிளாஸ்ட். அப்ப அந்த மொட்டை மண்டையனும் பரவாயில்ல அவனோட கதை முடிஞ்சு நம்ம எல்லாம் வாய்டு ஸ்டேஜ்ல இருக்கோம் நம்மள எதிர்த்து அவனால நிக்க முடியுமா இந்த அட்டாக்ல இருந்து அவனால கண்டிப்பா தப்பிச்சிருக்க முடியாது அப்படிங்கிறான். அப்ப அந்த மரத்து மேல இருந்தவனும் ஆமா அப்படிங்கிறான். அப்ப அந்த மரத்து மேல இருந்தவனுக்கு பின்னாடி ஒரு 4 வைன்ஸ் வருது. அப்ப நம்ம ஹீரோவும் உண்மையிலேயே நான் செத்து போயிட்டேன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறான். கைஸ் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்திருக்கீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. அப்பதான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணும். இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.